ஸ்டார் தொகுதிகளாக பார்க்கப்பட்ட தொகுதிகள் அமைச்சர்களினுடைய தொகுதிகள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவங்களுடைய தொகுதிகள் ஸ்டார் தொகுதிகளாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த தொகுதிகள்ல தற்போது தாவேகா முன்னிலை என்ற செய்தி திமுகவிற்கு என்ன செய்தியை சொல்ல வருது? சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறது என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இல்ல சார் சொன்ன மாதிரி 57 அவங்க முதல் தேர்தலில் போட்டியிட்ட பிறந்து முதல் 15 சீட்டு தான் வந்து வென்றெடுக்கிறாங்க திமுக. அந்த 15மே வந்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் நார்த் ஆர்காட், வட ஆற்காடு மாவட்டங்கள் தான் அந்த 15 தொகுதிகளுமே. அது பிற மண்டலங்கள் எங்கேயுமே அவங்க வந்து வெல்லவே இல்லை திமுக. அப்படிதான் தங்களுடைய செல்வாக்கை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டே வர்றாங்க. அது நகர்பகுதிகளில் தான் பெரும்பாலும் விரிவாக்கம் பண்ணிட்டே வர்றாங்க. அப்படி இருக்க தொகுதிகளிலேயே வந்து கிட்டத்தட்ட 77ல் எம்ஜிஆர் அலையில் வந்து சென்னையை வந்து தக்க வச்சுருந்தாங்க, பெரும்பாலான இடங்கள் தக்க வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து வேவ் அல்லது வந்து இந்த அலைகள் சுனாமின்னு சொல்கிற காலங்கள்லாம் கூட சென்னையை தக்க வச்சிருந்த நேரத்தில் இப்போ சென்னையை வந்து முழுமையாக வந்து 16 தொகுதியிலுமே வந்து இழக்கிறாங்க. அப்படின்றப்போ திமுக திராவிட கட்சிகள், அதில் திமுகவும் அடக்கம் அதிமுகவும் அடக்கம் 2 கட்சிகளுமே வந்து களத்தில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கணிக்க தவறிட்டாங்க. ஒரு கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக அதிமுகவும் இந்த மாதிரி 12 தொகுதிகள்ல நேரடியா போட்டி போட்டாங்க. எல்லாத்துலயுமே தாவேகா முன்னிலை அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் அந்த 2வது இடம் அப்படிங்கிற மாதிரியான இது வரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டும் இல்லாம இதுவரையும் இருந்த கட்சிகள், திராவிட, பெரியாரி, அம்பேத்கர் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே வந்து இளைஞர்களோட எண்ணோட்டத்தை வந்து கணிக்க தவறிட்டாங்களோ, அல்லது இத்தனை ஆண்டு கால அரசியல்ல வந்து என்ன களத்தில் என்ன எதிரொலிக்குது, என்ன தேவைப்படுது அப்படின்றத வந்து சரியாக நாடி பிடித்து கணிக்க தவறிட்டாங்க அப்படின்றதான் இந்த முடிவுகள் காமிக்குது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடம் 2ஆம் இடத்துல வந்து அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் இருக்க வித்தியாசமே ஒரு 20 தொகுதிகள் வித்தியாசம் அப்படின்றது. தாவேகா வந்து சென்னை முழுவதுமாக வந்து கைப்பற்றுவது அப்படின்றது, அதாவது முதல்வர் தொகுதியில் அவர் பின்னடைவு சந்திக்கிறது, துணை முதல்வர் தொகுதியில் அவர் பின்னடைவு சந்திக்கிறதுலாம், துணை முதல்வர் தொகுதியெல்லாம் வந்து இருக்கலே மோசமான நிலையிலையும் கூட வந்து அங்கே திமுக காங்கிரஸ் தான் வென்றிருக்காங்க. அது வந்து ஏறத்தாலும் அங்கே அதிமுக வந்ததே கிடையாது. அந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி அதுக்கு முன்னதாக இருந்த தொகுதியும் சரி, தொகுதி மறுவரை செஞ்சதுக்கு பிறகும் சரி, அந்த தொகுதியில் வந்து திமுக 67 வந்ததுக்கு பிறகு அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ அந்த தொகுதியில் வந்ததே கிடையாது. இப்போ அந்த தொகுதியெல்லாம் தாவேகா முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பேசிட்டு இருந்த சிறுபான்மையினர் வாக்குகள்ல இருந்து இளைஞர்கள் வாக்குகள் இருந்து எல்லாமே வந்து தாவேகாக்கு போயிருக்கு அப்படின்றதான். நம்ம அதெல்லாம் போனாதான் விஜய் வருவார். எல்லாமே வாக்குகளும் எல்லா சினாரியோவுமே 100% நடந்தால்தான் விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்றது. அந்த சினாரியோ எல்லா சினாரியோவுமே இங்கே எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணியிருக்காரு. பெண்கள் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு, முதல் தலைமுறையினர் வாக்கு அப்படின்னு எல்லா வாக்குகளையும் டிக் பண்ணதுல தான் இந்த 85 நம்பர் வந்திருக்கு. அதில் சென்னை 16மே வந்து போயிருந்திருக்குன்னு சொல்லலாம். 31 அமைச்சர் தொகுதியிலும் பின்னாடி சந்திக்கிறதுக்கான காரணமும் இதுவாக தான் பார்க்குறோம்.